கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவைப்படுது, எந்த ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை வாங்குவாங்க, அவங்க எங்கே ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துருந்தோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஆர்சிபியோட மிகப்பெரிய ஒரு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பவுலிங் யூனிட். சிராஜ் ஒருத்தர் இருக்காரு, இது போக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் வேணும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பற்றியும் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துட்டோம். காட்ஸி வர போகிறாரா, ஸ்டாக் வர போகிறாரா, ஃபெர்குசனா இல்லை சவுதியா, மேட் என்ட்ரியா, யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். கண்டிப்பாக ஸ்லாட் இருக்கு, 2 பேர் எடுத்து வைப்பாங்க. பிளேயிங் 11ல் 2 பேருமே ஆடுவாங்களான்னு டவுட்டு, பட் இருந்தாலும் பேக்கப்புக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கும் ஸ்லாட்டை ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன சான்ஸ் வெளியில் அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கா, இப்போதைக்கு யாரெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹர்ஷல் பட்டேல் அண்ட் சிராஜ் இவங்களுடைய காம்பினேஷனோட தான் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் வைசாக் விஜயகுமார் இடையில வந்தார், ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணார். பட் இருந்தாலும் இந்த தடவை அவர் இல்லை. ஸோ யாரை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. அண்ட் அவினாஷ் சிங் இந்த மாதிரியான நாட்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே கலட்டி விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆர்சிபிக்கு வந்திருக்கு. இருந்தாலும் பியூரான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரும் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரும் வேணும், லைக் மற்ற டீமில் இருக்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட பும்ரா இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. இப்போ மத்வால் அவரை வந்துட்டு எடுத்து நல்லா ஒரு க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா சிஎஸ்கே பக்கமும் பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி துஷார் தேஷ்பாண்டே ஓவர் ரன் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட வந்துட்டு முகேஷ் சௌத்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் முகேஷ் சௌத்ரி அண்ட் தீபக் சகர் இவங்களுடைய காம்பினேஷனோட போக போகிறாங்க. ஒன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பத்திரானா இருக்கலாம், மேபி ஸ்டாக் அந்த மாதிரி எடுத்தாங்களா அவங்களா கூட இருக்கலாம். ஆனால் ஆர்சிபிக்கு இப்போதைக்கு சிராஜ் மட்டும்தான் இருக்காரு, கூட சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. அப்படி பார்க்கும்போது வெளியில் இந்தியன் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ கார்த்திக் தியாகி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுறாரு. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸுக்கு டீமில் சர்வை பண்ணலாம். இந்த ஒரு சீசன் எல்லாம் பண்ணார் அப்படின்னா நெக்ஸ்ட் மெகா ஆப்ஷனுக்கு கூட அவங்கள வந்துட்டு அப்படியே ரீடைன் பண்ணி உள்ள தூக்கி போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ஆப்ஷனில் எடுக்கிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ தியாகி, ஸோ யங்ஸ்டர் அவர் மேலே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தாண்டி சிவம் மாவி, ஸோ ஷார்ட் பீரியடில் எல்லாரையுமே கவர்ந்தவருங்க. டெத் ஓவர்ஸில் அவ்வளோ அழகாக போட்டிருக்காரு, கேகேஆருக்காக நல்லாவே பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். டெத் ஓவர்ஸில் வந்துட்டு அவரும் வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு ஸ்பின்னரும் ஒரு யங்ஸ்டர் ஒரு அன்கேப்டு பிளேயர் மட்டும்தான் வச்சு அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டீமில் செலக்ட் ஆனார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம தெரியும். ஸோ கண்டிப்பாக மாவி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக பார்க்கப்படுறாரு இந்த இடத்துல. சிவம் மாவி ஆர்சிபி வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உண்மையானமே ஏகப்பட்ட ரிலீஸ் பிளேயர் சர்ப்ரைஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பிளேயர் மிகப்பெரிய சர்ப்ரைஸுங்க. யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சேதன் சகாரியா. உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காரு, டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. மேபி கம்மி ப்ரைஸ்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்லாட் ப்ராப்ளம்னால வந்துட்டு வெளியில் போயிட்டாரான்னு தெரியல. ஆனால் சகாரியா கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, ஆர்சிபி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் டேலண்ட் போக ஐபிஎல் ஆல்ரெடி விளாண்டவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ சகாரியா ஒரு ஆப்ஷனில் இருப்பார். அதை தாண்டி வேறு மாற்றம் கிடையாது. ஸோ இந்த 3 பேர் நான் வந்துட்டு இந்த ஷார்ட் அவுட் பண்ண லிஸ்ட்லாம் நல்லா பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இவங்க 3 பேருக்குமே எல்லா டீமும் போட்டி போடுவாங்க. மேபி இதில் யாராவது ஒருத்தர் 3 crore வரைக்கும் போகிறக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் 4 crore அட்லீஸ்ட் அவ்வளோவா டச் பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய 3 பேர் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னொருத்தர் விட்ட ஆப்ஷனையே திரும்பி எடுக்கிறது. ஸோ நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் தான். ஏன் அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குழப்பமெல்லாம் வேண்டாம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே எல்லாம் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், எஸ் ஓரளவுக்கு பூரா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணுறாரு தான். ஆனால் அந்த புவர் பர்ஃபார்மன்ஸ் எதை வச்சு அவரை வந்துட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய ப்ரைஸ் டேகை வச்சு 11 கோடிக்கு வரத்தில்லை, 11 கோடிக்கு வரத்தில்லை. அண்ட் ஹசரங்காவும் 11 கோடிக்கு வரத்தில்லை. உங்களுடைய ஃபார்ம் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான். ஸோ கண்டிப்பாக 11 கோடிக்கு உண்மையாலுமே ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷல் பட்டேல் கொடுக்கல. பட் இருந்தாலும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 crore கிடைச்சா ஓகே. அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஹர்ஷல் பட்டேலை திரும்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. கண்டிப்பாக ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஆர்சிபிக்கு ஆல்ரெடி ஆடின ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லணும்னா உமேஷ் யாதவ். அவர்கிட்ட கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இருக்குங்க. இன்னும் அந்த டேலண்ட் இருக்கே. போன வருஷம் பார்க்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இசான் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர், மோஹித் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர், உமேஷ் யாதவ் மாதிரி. ஸோ உமேஷ் யாதவ் ஒரு லக் ஃபேக்டரில் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அவருடைய அந்த அக்யூரசி எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு இன்னும் அது கேப்பபிளாக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ரிதம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆர்சிபி
டார்கெட் பண்ணுவாங்களா, சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போடுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ண முடியாது. டெத் ஓவரில் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரையோ சிராஜையும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ரொம்ப சூப்பராக பண்ணாங்களா டெத் ஓவர்ஸில் பார்க்கலாம். ஆனால் மிடில் ஆர்டர்லையோ பவர் பிளேலையும் தாராளமாக ஒரு 4 ஓவர் தள்ளுறக்கான பவுலர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஃபுல் லிஸ்ட் அப்படிங்கிறது வரல. இது போக எக்ஸலன்ட் டேலண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. முனாட்கட்டெல்லாம் வெளியில் இருக்காரு, அவரை பற்றிலாம் பேச வேணாம். பிகாஸ் வந்துட்டு அவரை ஓவர் ரேட்டட் பண்ணி அவருடைய கெரியரை முடிச்சுட்டாங்க. ஒவ்வொரு தடவை 10 கோடி 12 கோடி 10 கோடின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 6 சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 கோடி பக்கம் சம்பாதிச்சிருப்பாரு மனுஷன். ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனில் அவரும் இருக்காரு. அது போக லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. டொமஸ்டிக் டேலண்ட் இருக்குது. மறக்காமல் இந்த உத்தரப்பிரதேஷ், அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர், அங்கிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் கன் மாதிரியான அக்யூரசி இருக்காங்க. உம்ரான் மாலிக்கு அங்கேருந்து ஃபைன் பண்ண ஒரு டேலண்ட் தான் காஷ்மீர்லேருந்து. ஸோ அது போக வந்துட்டு உத்தரப்பிரதேசில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட், ரஞ்சி டிராஃபி அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து பொறுக்கி அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளேயரையும் ஆர்சிபி பார்த்து வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ், 2-3 பிளேயர் இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல அவங்கள பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் ஐபிஎலுக்கு யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இப்போ இருக்கிற லிஸ்ட் அண்ட் உள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். இது போக வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க நேமையும் சொல்லலாம். இல்லை இந்த ஒரு 5 பேர் 6 பேர்லேருந்து யாரை டீமில் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.